டாக்டர் சாந்தி ராமலிங்கம், எம்டிடிஎம் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். நான் வயிறு குடல் கல்லீரல் பித்தப்பை பிரிவு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வரக்கூடிய ஜூலை 28 ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி உலக கல்லீரல் அழற்சி தினம், தட் இஸ் வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே என்ற தினமாக கொண்டாடப்படுகிறது. எதனால் என்றால், அந்த கிருமியை பற்றின ஆராய்ச்சி செய்து அந்த கிருமியை பற்றி உலகுக்கு அறிவித்து அதற்குரிய வேக்சின்ஸ்லாம் ரெடி பண்ண அந்த ஒரு சயின்டிஸ்ட் அவருடைய நேமோட நினைவாக்கி இது கொண்டாடப்படுகிறது. அது பொதுவாக இந்த ஹெப்படைட்டிஸ் என்பது லிவரோட இன்ஃப்ளமேஷன்னு பேர். அது பல காரணங்களால் ஏற்படுகிறது. பட் வி ஆர் வெரி மச் பாதர்ட் அபவுட் திஸ் வைரல் ஹெப்படைட்டிஸ். வைரஸ் என்ற கிருமி தொற்றுனால ஏற்படக்கூடியது வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதில் A, B, C, D, E என்ற டைப்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஏயும் ஈயும் மட்டும் ஒரு தண்ணியினாலேயோ உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு சுத்தம் இல்லாத உணவு பழக்க வழக்கங்களாலேயோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அதில் இள வயதினரையும் முழுவாமல் இருக்கவங்களையும் மாசமாக இருக்கவங்களையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வேறஸ் B and C, சம்டைம்ஸ் B அசோசியேட்டட் வித் B, இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாடி செக்ரீஷன்ஸ் அப்படின்னு படிப்போம். அதாவது பாதுகாப்பற்ற உடல் உறவு, ஐவி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தருக்கு பரவக்கூடியது எச்சில் மூலமாகவோ உடலில் உள்ள திரவங்கள் மூலமாகவோ பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்த அனைவருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு உடலுறவோ இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டோம்னா அர்த்தம் இல்லை. அந்த பாசிட்டிவாக இருக்கிறவங்க தெரியாமல் இருக்கும்போது அவங்களுடைய பிளட் நம்ம இன்ஜெக்ஷன்ஸ்லாம் டெஸ்ட்டுக்கு எடுக்கும்பொழுது ஆக்சிடென்டெல்லாம் இன்ஜூர் ஆகிடுது. அந்த மாதிரியாலே வரலாம். ஆக டோட்டலி பாடி செக்ரீஷன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவக்கூடிய வாய்ப்புகள்லாம் இது இருக்குது. B and C வந்துட்டாலே பயம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அறிகுறிகளே இல்லாமல் இருக்கும். நம்ம வெவ்வேறு காரணங்களுக்காக மருத்துவமனை அணுகி டெஸ்ட் பண்ணும்போது இது தெரிய வருது. நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்னென்னா, அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைக்கு எல்லா வகையான வியாதிகளுக்கும் சரியான மருத்துவரை நீங்கள் அணுகும்போது கரெக்டான வைத்தியம்லாம் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குன்னும்போது அதை பற்றின தெளிவும் ஒரு விழிப்புணர்ச்சி உங்களுக்கு வேணுன்றதுனால தான் நான் பேசுகிறேன். ஸோ நம்ம தேவைப்படும் அந்த ஒருத்தர் பாசிட்டிவ் இருந்தால் அந்த ஹோல் ஃபேமிலி செக் பண்ணிக்கிறது, நெகட்டிவாக இருக்கிறவங்க கரெக்டான கைடன்ஸோட வேக்சினேஷன் பண்ணிக்கிறது, பாசிட்டிவாக இருக்கவங்க ஃபர்தராக சொசைட்டியில் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்றது அவங்களுக்குள்ளார ஒரு குறிக்கோள். அதை மருத்துவர் அணுகி தாங்கள் என்னென்ன மெஷர்ஸ்லாம் பண்ணால் அடுத்தவங்களுக்கு இதை பரவாமல் இருக்கலாம் தடுக்கிறதுக்கு தாங்கள் என்ன முறை மேற்கொள்ளணும், ஹவு ஆஃபன் தே ஷுட் கான்டாக்ட் டாக்டர்ஸ்ன்றதெல்லாம் மக்கள் விழிப்புணர்ச்சியோடு அணுகணுன்றது எங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அதில் வியாதி வந்துடாதுன்னு இருந்தாலும் பின்னால் கல்லீரலை பாதிக்கக்கூடிய கேன்சர், லிவர் ஃபெயிலியர்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சர்வசாதாரணமாக சிறு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர நிறைய பேர் ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஆல்கஹால், டயபெட்டிஸு, டயாலிசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸு, ட்ரக் அப்யூஸ் பண்ணுறவங்க, செக்ஷுவலி ஒரு பாதுகாப்பற்ற உடலுறவு, இந்த மாதிரிலாம் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் இது குறித்த விழிப்புணர்ச்சியோட கட்டாயமாக நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு த்ரூ டாக்டர்ஸும் கிடைக்குது. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் நெட்டில் என்னென்னமோ பார்க்குறீங்க, இதை பற்றின எல்லா விழிப்புணர்ச்சியும் இருக்குது. கரஸ்பாண்டிங் டாக்டரை கரெக்ட் டைமில் நீங்கள் அணுகிறது தான் நீங்கள் பண்ணக்கூடிய செயலாகவும்